அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு செல்வம் ஒரு சோதனையே. மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகில் வாழும் எந்த மனிதனிடமும் பணத்தாசை இல்லாமல் இருக்காது. இந்த ஆசையை ஒரு சோதனையாக அல்லாஹ் அமைத்துள்ளான். எப்படி அல்லாஹ் சோதனையாக அமைத்துள்ளான் என்பதையும், அந்த பணத்தாசையிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பதையும் பார்ப்போம். பெண்கள், ஆண் மக்கள் திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள் மற்றும் விளைநிலங்கள் ஆகிய மன விருப்பம் ஏற்படுத்தும் பொருட்களை நேசிப்பது மனிதனுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது. இவை இவ்வுலக வாழ்வின் வசதிகள். அல்லாஹ்விடம் அழகிய புகலிடம் உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 14. உங்களில் மக்கட் செல்வமும் பொருள் செல்வமும் சோதனை என்பதையும், அல்லாஹ்விடம் மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 8 வசனம் 28. சோதனையாக உள்ள இந்த செல்வத்தின் மீதுதான் மனிதன் அளவு மீறி பேராசை கொண்டவனாக இருக்கின்றான். கடலிலிருந்து வருகின்ற அலைகள் தொடர்ந்து வருவது போல மனிதனின் உள்ளங்களில் செல்வத்தின் மீதுள்ள ஆசை அலைகளும் ஓய்வதில்லை. 10 பவுன் தங்கம் வைத்துள்ள பெண்ணிடம் இன்னொரு 10 பவுன் தங்கம் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் என்றுதான் கூறுவாள். பீரோ நிறைய சேலைகள் இருந்தாலும் கடை கடையாக ஏறி இறங்கி சேலையை சேர்ப்பதில் அவளின் ஆர்வம் குறைவதில்லை. இவற்றை நினைவூட்டும் வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். ஆதமின் மகனுக்கு ஒரு நீரோடை நிறைய பொன் வழங்கப்பட்டாலும் அதனுடன் 2வது நீரோடை கிடைக்க வேண்டுமென விரும்புவான். 2வது நீரோடை அவனுக்கு வழங்கப்பட்டால் அதனுடன் 3வது நீரோடை வேண்டுமென்று அவன் விரும்புவான். ஆதமுடைய மகனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேறெதுவும் மூடாது. மேலும் மேற்கண்ட பேராசை போன்ற பாவங்களில் இருந்து திருந்தி பாவ மன்னிப்பு கோரி மீண்டவரின் கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.